சத்துவமான சத்தியம். கொஞ்ச நேரத்தில் ஒரு புதிய ட்ரூத்தை நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு ரொம்ப குறுகிய நேரத்தில் ஒரு நல்ல கருத்தை சொல்லணுன்ற ஆசை. சில நாட்களாக அதற்கான முயற்சியை நான் எடுத்துகிட்டு வர்றேன். இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு என்னன்னா, சீசரின் தொகை பெருகியது. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்துக்கும் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. 6:1 நீங்க வாசிங்கன்னா சீசர்கள் பெருகினார்கள் அப்படின்னு இருக்கும். ஆனா 6:7 நீங்க பார்த்தீங்கன்னா சீசருடைய தொகை பெருகியதுன்னு இருக்கும். இந்த ரெண்டுக்கு இடையில நாம் பின்பற்ற வேண்டிய சில விதிகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதாவது சபை வளர்ச்சி அடைகிறதுக்கு நாம் பின்பற்ற வேண்டிய விதிகள் என்ன? இந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 2லிருந்து 6க்குள்ள எந்த விதிகளை அவர்கள் பின்பற்றினார்கள் இந்த மாற்றத்திற்கு என்று நாம் யோசிக்கணும். 3 காரியம்தான். 1, ஜெபத்தில் ரொம்ப உறுதியாக தரித்திருந்தாங்க. வேத வசனத்தை தொடர்ச்சியாக பேசுறதுல கவனம் செலுத்தினாங்க. 3வது, நல்ல குவாலிட்டியான, அர்ப்பணிப்புள்ள, உண்மையுள்ள, அபிஷேகமுள்ள, வல்லமையான தேவ மனிதர்களை பிரித்தெடுத்து அவர்களுக்கு பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்தார்கள். இந்த 3 காரியங்களை நாம் சரியாய் செய்யும் பொழுது நம்முடைய திருச்சபையில் ஒரு மாற்றங்கள் வரும் என்பதிலே ஐயமில்லை. முதலாவது ஜெபம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரேயரில் அவங்க எல்லாம் ரொம்ப ஊக்கமாய் தரித்திருந்தார்கள். அதனால தான் ஒரு பெரிய கூட்டம் கூடுச்சு. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 அவங்க ஜெபத்தில் தரித்திருந்தாங்க. 2ஆம் அதிகாரம் துவக்கத்திலையும் அந்த ஜெபத்தில் தரித்திருக்கிறாங்க. இதனால என்ன நடந்தது அப்படின்னா 2:41 அப்போஸ்தலர் நடபடிகள் படி 3000 பேர் திருச்சபையில் வந்து சேர்ந்தாங்க. அதைத் தொடர்ந்து அப்போஸ்தலர் 2:42 பாருங்க, தொடர்ச்சியா ஜெபத்தில் தரிச்சிருக்கிறாங்க. அந்த ஜெபத்தின் பலனாக அடுத்த அதிகாரங்களுக்கு பிறகு, அதாவது 4வது அதிகாரம் 4வது வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் வாசித்தோம்னா 5000 பேர் சபையில சேர்ந்துட்டாங்க. அதற்கப்புறம் 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 29-31 வரைக்கும் அவர்கள் ஜெபம் பண்ண துவங்கி வந்து இடம் அசைந்தது. அதன் பிறகு நீங்க வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 14 அப்போஸ்தலர் வாசிக்கும் போது திரளான ஸ்திரீகளும் புருஷர்களும் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று இருக்கும். அப்படின்னா சபையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒன்று என்னன்னா பிரேயர் தான். இந்த ஜெபம் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜெபத்தில் நாம் கவனம் செலுத்தும் போது மிகப்பெரிய ஆச்சரியமான மாற்றங்களை நம்முடைய வாழ்வின் நிலைகளில் பார்க்க முடியும், சபையில பார்க்க முடியும். அடுத்து வேத வசனத்தை பிரசங்கிப்பது. அதுல தேவனுடைய மனிதர்கள் மிக ஜாக்கிரதையா இருந்தாங்க. கர்த்தருடைய வசனத்தை எந்த அளவுக்கு தங்களுக்கு வெளிப்படுத்தினாரோ ஆண்டவர், அதை மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். வசனம் விருத்தி அடைந்து கொண்டிருந்தது. வசன எழுப்புதல் அப்போஸ்தலர் நடபடிகள் இருந்தது. ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் வேகமா சொல்றேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல அவங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை பவுல் சொன்னதுனால வீட்டார் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளா மாறினாங்க. அப்போஸ்தலர் 19:26 எபேசு முழுமைக்கும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை சொன்னபோது நிறைய பேர் ஆண்டவருடைய அன்பை கண்டுகொள்வதற்கு அது வாய்ப்பாக இருந்தது. அப்போஸ்தலர் 21-28 பார்த்தீங்கன்னா எங்கும் உள்ள மனிதர்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் எங்கும் திரிந்து பிரசங்கித்தார்கள், பேசிக்கொண்டே இருந்தார்கள். போகிற பக்கமெல்லாம் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ஊர் ஊரா பட்டணமா ஜனங்கள் தேவனுடைய அன்பை கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. தொடர்ச்சியாக அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலர் 28-23 சொல்றபடி சாகிற வரைக்கும் பேசிட்டே இருந்தார். அதனால என்ன நடந்தது? பல சபைகள் உண்டாக ஆரம்பிச்சது. அப்போ சீசர்கள் பெருகினார்கள் என்ற நிலையிலிருந்து சீசருடைய தொகை பெருகிற்று என்ற நிலைக்கு வரணும்னா முதல்ல நல்லா ஜெபிக்கணும். 2வது வசனத்தை தொடர்ச்சியா பிரசங்கித்து கொண்டே இருக்கணும். 3வது தகுதியானவங்களை கண்டுபிடிச்சு பொறுப்புகளை அவங்ககிட்ட கொடுக்கணும். ஒரு 7 தலைவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. அவங்களுடைய தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தாங்க, வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தாங்க, விவேகமாக இருந்தாங்க, ஞானமுள்ளவளாக இருந்தாங்க. இப்படி நிறைய அவங்களுடைய தகுதிகளை பற்றி அந்த 3வது வசனம் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6க்குள்ள 7 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 குவாலிட்டிஸை நம்ம பார்க்க முடியும்.
தகுதியுள்ளவர்களை பொறுப்புக்கு கொண்டு வரும்போது அவர்கள் மூலமாக சில மாற்றங்கள் நடக்கின்றன. இப்போ இந்த செய்தி குறிப்பாக ஊழியக்காரர்களுக்கான செய்தி. உங்கள் சபை வளரணும் அப்படின்னா, அல்லது நீங்கள் விசுவாசியாக இருந்து ஒரு ஜெபக்குழு நடத்துறீங்க, அது வளரணும்னா இந்த 3 விதிகளை கொஞ்சம் கவனிங்க. 1, நல்லா ஜெபம் பண்ணுங்க. 2வது, துப்புரவான சத்தியத்தை கலப்பில்லாமல் பேசிக்கிட்டே இருங்க. 3வது, பொறுப்புகளை பகிர்ந்து கொடுங்க. அப்போது உங்களுடைய பிரயசல் வளரும், சபை வளரும், உங்களுடைய எல்லைகளிலே மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, உயர்வை நம்முடைய சபைகளுக்கு கர்த்தர் தருவாராக. God bless you.